ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2273வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 27வது பகுதி இன்று. தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் சென்று அர்ச்ச நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. அதாவது நரசிம்ம அவதாரம், ராமாவதாரம், வராக அவதாரம் முதல் அவதாரங்களில் ஈடுபட்ட பரகால நாயகி அடுத்து பெரும்பாலும் எம்பெருமான் உகந்தருளின திருத்தலங்களிலே ஈடுபடுகிறாள் என்று பார்த்தோம். அதன்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்ச நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன். நீங்கள் எண்ணுவது போல எம்பெருமான் குணநலங்களுடையவன் அல்லன், என்னை உதாசீனப்படுத்துகிறான், அதனாலே என்னுடைய நிலைமையை பாருங்கள் என்று என் நிலையை நேரில் அறிவிப்பேன், மடலெடுப்பேன் என்று சொல்லுகிறாள். அதிலே முதல் பகுதியிலே கொஞ்சம் திவ்ய தேசங்களை சென்ற பகுதியிலே பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து சொல்கிறாள். மன்னும் அரங்கத்து எம் மாமணியை வல்லவாள் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொல்நீர் கடல் கிடந்த தோளாமணிச்சுடரை என் மனத்து மாலை இடவெந்தை ஈசனை மன்னும் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் சென்னி மணிச்சுடரை தன்கால் திரள்வலியை என்று இந்த பகுதியில இந்த திவ்ய தேசங்களை குறிப்பிடுகிறார். மன்னும் அரங்கத்து எம் மாமணியை வல்லவாள் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொல்நீர் கடல் கிடந்த தோளாமணிச்சுடரை என் மனத்து மாலை இடவெந்தை ஈசனை மன்னும் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் சென்னி மணிச்சுடர் தன்கால் திரள் வலியை என்று இந்த எம்பெருமான்கள் எல்லாம் நேரில் சந்திப்பேன், நேரில் சந்திப்பு என் நிலையை எடுத்து கூறுவேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. பதவரை பார்க்கலாம். மன்னும் அரங்கத்து எம் மாமணியை, திருவரங்கத்தில் நிலையாக இருக்கும் நமக்கு மகிழ்வு தரும் நீலமணி போன்றவனாய், வல்லவாள் பின்னை மணாளனை திருவல்லவாளிலே எழுந்தருளியிருக்கும் நப்பின்னையின் கேள்வனாய், பேரில் பிறப்பிலியை திருப்பேர் நகரில் எழுந்தருளியிருக்கும் என்றும் உள்ளவனாய், தொல் நீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை என்றும் அழியாத நீரை உடைய கடலிலே பள்ளி கொள்ளும் துளையிடாத ரத்தினம் போல் ஒளி வீசுபவனாய், என் மனத்து மாலை என்னிடம் மையல் கொண்டு என் உள்ளத்தை பிரியாமல் இருப்பவனாய், இடையந்தை ஈசனை திருவிடவெந்தை பெருமானாய், மன்னும் கடல் மல்லை மாயவனை திருக்கடல் மல்லையிலே நிலையாக எழுந்தருளியுள்ள வியக்கத்தக்க பண்பினனாய், வானவர்தம் சென்னி மணிச்சுடரை அயர்வரும் அமரர்களுடைய தலைகளின் மணி அணியாய் விளங்குபவனாய், தன்கால் திரள்வலியை திருத்தன்காவில் எழுந்தருளியிருக்கும் பேராற்றல் உடையவனாயிருக்கக்கூடிய எம்பெருமான்களை நேரிலே வந்து பார்த்து என்னுடைய நிலையை அவனுக்கு எடுத்து காட்டுவேன் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதியின் திரண்ட பொருள். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்றாள் பரகால நாயகி. அதிலே தொடர்ந்து திருவரங்கத்திலே எழுந்தருளி இருப்பவனாய், பெரிய மணி போல் என்னால் விரும்பப்படுபவன், நப்பினை பிராட்டிக்கு நாயகனாய் திருவல்லவாளில் எழுந்தருளி இருப்பவன், திருப்பேரில் உறைந்துள்ள பிறப்பிலி, ஆழமான கடலில் பள்ளி கொண்டவனாய், துளையிடப்படாத ரத்தினமணியின் ஒளி போன்றவனாய், என் மனதில் உறையும்படியாக அன்புடையவனாய் திருவிடவெந்தையிலே இருக்கக்கூடிய இறைவன், திருக்கடன் மல்லையில் பொருந்தியுள்ள ஆச்சரியமான செயல்களை செய்கிறவன், நித்திய சூரிகளின் சென்னியில் ஒளியுள்ள மணி போன்றவனாய், திருத்தன்காவில் எழுந்தருளி இருக்கும் திரளே வடிவானவனவன் என்று கூறுகிறார் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம்.
ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்கிறாள் பரகால் நாயகி. மன்னும் அரங்கத்து எம் மாமணியை ஒரு முறை கண்டவர்கள் விட்டு நீங்க கருதாத திருவரங்கம் அங்குள்ள எம் மாமணியை நம்பெருமாளுடைய திருவிழாவை வழிபட வந்து எம்பெருமானுடைய முன்னழகையும் பின்னழகையும் பின்புறம் தொங்கிக் கொண்டிருக்கும் பிறகுவாளி என்ற அணிகலனையும் அது அணியப்பட்டிருந்த அழகையும் எம்பெருமான் அணிந்திருந்த அணிகலன்களின் பூட்டுவாயினையும் அணிகலன்களின் நுனிகள் கூடியிருக்கும் அழகினையும் கண்டு ஏனைய திருத்தலங்களை கைவிட்டு இங்கேயே அடியார்கள் நிலையாக தங்கும்படி அவர்களுடைய உள்ளங்களை கவர்ந்து எம்பெருமான் திருவரங்க பெருங்கோயிலிலே கண் வளர்ந்தருளுகிறான் என்பது நாயனாருடைய வியாக்கியானம். முன்னழகை காட்டிலும் பின்னழகு சிறந்தது என்று சொல்லும்படியாக அவன் அழகு நம்பெருவாளின் முன்னழகும் பின்னழகும். பெரு விலையை உடையவனவாய் துணிகளில் முடிந்து கொண்டு வைத்து பயன்படுத்தலாம்படி இருக்கக்கூடிய இரத்தினங்களைப் போல அடியவர்களுக்கு மிகவும் எளிமையாயிருப்பவன். மன்னும் அரங்கத்து எம் மாமணியை. மன்னும் அரங்கம் பரமபதம் பார்க்கடல் முதலிய இடங்களை காட்டிலும் எம்பெருமான் விரும்பியிருக்கும் திருத்தலம் திருவரங்கமாம். கோயில் மணியனார் என்று திருமாலையிலே சொல்லப்படுவது போல திருவரங்கத்தில் விலை மதிக்க முடியாத ரத்தினம் போல் இருக்கும் எம்பெருமான். அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பா மணியே மணிமாணிக்கமே என்று இவரே திருமங்கையாழ்வாரே பெரிய திருமலையில் சொல்லி இருக்கிறார் அல்லவா. இவ்வாறு எம்பெருமானை ஆழ்வார்கள் மேம்பட்ட ரத்தினமாக குறிப்பிடுகிறார்கள் அல்லவோ. பொன்னி அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணி என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் பெருமானை கருமணியாகவும் வர்ணிக்கின்றார். எனவே பெருமான் செம்மணி கருமணி என்ற இருதரத்த மணிகளாகவும் காட்சி வழங்குகின்றான். மன்னும் அரங்கம் சிறந்த ரத்தினங்கள் தோன்றும் நீர்த்துறை என்றும் கூட பொருள் செய்யலாம். வல்லவாள் பின்னை மணாளனை. திருவல்லவாளிலே நப்பினை பிராட்டியை திருமணம் மணந்த மணக்கோலமெல்லாம் பிறருக்கு புலனாகும்படியாக காட்சி தந்து கொண்டு நின்று அருளுகின்றவனை வல்லவாள் பின்னை மணாளனை. பேரில் பிறப்பிலியை. திருப்பேர் நகரிலே பிறப்பிலியாய் உள்ளவன் அடியார்களுக்காக பல அவதாரங்கள் செய்தும் அவற்றால் மனம் நிறைவுறாமல் தான் அடியார்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்ற கருத்தோடு பின்னும் பிறப்பெடுக்க உள்ள உறுதி கொண்டு திருப்பேர் நகரில் கிடந்ததொரு கோலத்திலே உகந்து அருளியிருக்கின்றவனை பேரில் பிறப்பிலியை. தொல்நீர் கடல் கிடந்த தோளா மணிச்சுடரை என் மனத்து மாலை. அவதாரங்களுக்கு நாற்றங்காலான திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தருளுகின்ற தொலையிடப்படாத ரத்தினத்தின் ஒளி போல ஒளிவிஞ்சி நிற்கின்றவனை. பரமபதம் தன் உள்ளத்துக்கு ஏற்றம் இடமாக இருந்தும் கூட அங்கிருந்து புறப்பட்டு திருப்பார்கடலிலே வந்து தங்கி என்னிடம் மையலை உண்டாக்கி அதனால் ஒளி வீசுகின்றவனை. தொல்நீர் கடல் கிடந்த தோளா மணிச்சுடரை என் மனத்து மாலை. இதற்கு எடுத்துக்காட்டு இடஎந்த ஈசனை நிலமடைந்த இடம் கொண்ட மையலின் பெருமையாலே மிகவும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறவனை. மன்னும் கடல் மல்லை மாயவனை. திருக்கடல் மல்லையிலே நிலையாக அடியவர்களுக்காக தரையிலே கண் வளர்ந்து அருளுகிற வியத்தகு பண்பினை உடையவனாய் இருப்பவன். வியப்பு என்ன என்றால் திரு அனந்தாழ்வானையும் விட்டு அடியவன் விரும்பிய இடம் என்று வெறுந்தரையிலே எம்பெருமான் கண் வளர்ந்து அருளுகைதான் ஆகும். இவ்வாறு அடியவனுக்காக அங்கு வந்து கண் வளர்ந்து கொண்டிருப்பவன் யார் என்றால் வானவர்தம் சென்னி மணிச்சுடரை அயர்வரும் அமரர்களுக்கு தலையில் அணியும் அணிகலன்களாக இருப்பவனை. எம்பெருமான் தேவர்களுக்கு தலையிலே சூடும் பூ போன்ற திருவடிகளை உடையவன் ஆதலாலே அயர்வரும் அமரருக்கு சென்னியில் சூடும் மணிச்சுடர் என்று கூற குறைவில்லை அல்லவா. வானவர்தம் சென்னி மணிச்சுடரை
தன்கால் திரள்வலியை திருத்தன்காவிலே நின்று அருளி பகைவர்களை அளிக்கின்ற பெருமிடுக்குடையவனை தன் வலிமையையும் பெருமிதத்தையும் காணும்படியாக நம் கண் முன்னர் ஓர் வடிவம் கொண்டு நின்றருளியவனை எல்லாம் சென்று நேரிலே பார்த்து என் நிலைமையை அறிவிப்பேன் என்று கூறுகிறார் பரகால நாயகி இந்த பாசுர பகுதியிலே. அற்புதமான இந்த பாசுர பகுதி அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக பாசுர வரிகளை மீண்டும் அன்வைக்கலாம். மன்னும் அரங்கத்தியம் மாமணியை வல்லவாள் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொல்நீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை என் மனத்து மாலை இடவெந்த ஈசனை மன்னும் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் சென்னி மணிச்சுடரை தன்கால் திரள்வலியை என்ற இந்த பாசுர பகுதி அற்புதமாக அமைந்த இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியிலே மேலும் அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமன் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகி மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.